என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. இருக்கணுமா? நல்லா God இரு. bless you. ஏய் ஏந்திரமா. இரு இப்படி வா. அம்மா மகமாய் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வரேம்மா. சரி போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதை. போயிட்டு வரேம்மா. ஆபீஸ் முடிஞ்சது ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வா. சரிம்மா. சார், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? நேர்ல வந்து கூப்பிட்டா தான் ஆபீஸ்க்கு வருவியா? அதுவும் நானே வந்து உன்னை கூப்பிடணுமா? சார் ப்ளீஸ் சார், முதல்ல உள்ள வாங்க. ப்ளீஸ் சிட் சார். கம் ஆன் மீரா. நான் இங்க உட்கார்ந்து பேச வரல. வாட் ஹேப்பன் டு யூ? என்ன சாப்பிடுறீங்க சார்? கிரீன் டீ இல்ல இஞ்சி டீ? மீரா, ஐ டோல்ட் யூ, நான் இங்க கெஸ்டா வரல. சார், இந்த 10 வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீட்டுக்கு வர்றது. நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுற லிபர்ட்டி எனக்கு இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. பை சான்ஸ் இருந்திருந்தாலும் அத நான் மிஸ்யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்களாவே வந்திருக்கீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி சார். முதல் தடவை வந்த பாஸுக்கு டீ கூட தராம எப்படி சார் அனுப்ப முடியும்? சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? சார், 1 minute. I will be right back. பாஸ் வந்திருக்காங்க. என்னம்மா? சார், என் அம்மா சார். பாராப்ளஜியாங்கிற நோய் சார். பேசவோ நடக்கவோ முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சார். நல்லா இருக்கம்மா. அம்மா, சார் காஃபி குடிக்க மாட்டாங்க. கிரீன் டீ மட்டும்தான் குடிப்பாங்க. சரிம்மா சரிம்மா, நான் போட்டு தரேன். சார் இப்பதான் வந்தாங்க. சரி, நான் சூர்யா சார்ட்ட சொல்றேன், நீங்க அனுப்புங்க. ஓகே சார், நீங்க முதல்ல மெயில் அனுப்புங்க சார். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். பை சார். உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல சார். சார் இல்லையா? அதான் இல்லையே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். சூர்யா சார் ஷார்ப்பா 9:30க்கு வர சொன்னாங்க. சார் காலையிலே வந்துட்டாரு. இப்போ மீரா மேடம் வீட்டுக்கு போயிருக்காரு. எப்ப வருவாங்கன்னு தெரியுமா சார்? தெரியலையே.
எவ்வளவு நேரம் ஆகும், எப்ப வருவாரு, எதுவும் யார்கிட்டயும் சொல்லல. உங்ககிட்ட கூட சொல்லியா மேடம்? ஏன் மீரா மேம் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா சார்? ஐயோ சார், அதையுமா உங்ககிட்ட சொல்லல. நீங்க இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு மீரா மேம் உழைச்சிருக்காங்க. உங்களையே சூர்யா சார் வர சொல்லிருக்காருன்னா மீரா மேடத்தையும் அவரே போய் கூட்டிட்டு வர வேண்டியது அவரோட கடமை இல்லையா? மீரா மேடம் ரொம்ப கவலையில இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த சூர்யா சாரால மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அனு மேடம்? ஆமா சார். பட் ஏன் சார் மீரா மேம் ஆபீஸ்க்கு வரல? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அனு மேடம். எல்லா பிரச்சனைகளையும் எல்லாரும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கல்ல. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோ அதே அளவு அவங்க மனசும் கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் எதுக்குன்னு அதெல்லாம் எனக்கு தெரியல மேடம். அவங்க லிமிட் தெரிஞ்சு வேலை பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது சார். இல்ல, நான் பொதுவா சொன்னேன் சார். நீங்க சொல்றத பார்த்தா மீரா மேம் வேலைக்கு வராததுக்கு நான் தான் காரணமா? நான் எங்க அப்படி சொன்னேன் அனு மேடம்? நான் தான் சொன்னேனே, பொதுவா சொன்னேன்னு. சரி விடுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. வெல்கம் பேக் அனு மேடம். சார், நல் வரவுன்னு சொன்னேன். எப்படியும் சூர்யா சார் வந்துருவாரு. அவரே உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் வர வரைக்கும் நீங்க இப்படியே நின்னுட்டு இருக்க போறீங்களா அனு மேடம்? அண்ணா, உட்காருங்க பங்கஜ். வாங்க சார். ஹலோ. ஹாய் சார். அண்ணா எங்க? மீரா மேடம் வீட்டுக்கு போயிருக்காரு. வாய். ஓகே, அண்ணன் எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். எதுவும் யோசிக்காம அண்ணன் செய்ய மாட்டாரு. ஏன் நிக்கிற? உட்காரணும். பரவாயில்ல சார். அனு, நீ இன்னைக்கு தான் ரீஜாயின் பண்ற. வெல்கம் பேக் டு பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ப்ரொமோஷன் லெட்டர்ல சைன் பண்ணியாச்சா? ஷோ இட் டு மீ. வாட் ஹேப்பன் அனு? இன்னும் சைன் பண்ணல சார். அப்போ அந்த ஃபைல்? ப்ரொமோஷன் லெட்டரோட டிராஃப்ட் சார். ஓ ஓகே. பட் அனு, வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? அட்மின்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ஒரிஜினல் ப்ரொமோஷன் லெட்டர் எதுவும் ரெடி ஆகலையா? அதெல்லாம் நேத்துக்கே ரெடி ஆயிடுச்சு சார். தென் why அனு? ஆஃபர் சூர்யா சார் முன்னாடி தான் சைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது எப்படி சந்திரா சார் கிட்ட சொல்றது? ஓகே ஓகே அனு, படிச்சு பார்த்து சைன் பண்ணிடு. சார், அதான் உங்க டிராஃப்ட கையில எடுத்துட்டு வந்திருக்காங்களே, அதுல என்ன இருக்கோ அதான் ஒரிஜினல்ல இருக்கும். இல்ல அனு, தெரியாம தான் கேக்குறேன். ஆஃபர் லெட்டர் சைன் பண்ண ஏதாவது நல்ல நேரம் பாக்குறியா என்ன? அம்மா என்ன சொன்னாங்க? அது நீங்க பேசுங்க சார். அனு, எவ்வளவு நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்க போற? See அனு, trust me, அன்னைக்கு நடந்த தப்புக்கு we are sorry about that.
இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஐ ப்ராமிஸ் அனு. ஐயோ சார், அதுக்காக இல்ல. அப்புறம் ஒரு சைன் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? கம் ஆன், சைன் அனு. ஹலோ. சரி விடு சந்திரா, நீ உன் ஆபீஸ் வேலையை பாரு, நான் போன் வைக்கிறேன். ஏய் மஞ்சி 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 மஞ்சி, ஹலோ ஹலோ ஹலோ. சரி சரி சரி, ஓகே ஓகே, நானே வரேன். ஓகே ஓகே, பை. ஓகே பை. அனு, நீ பேப்பர்ஸ் உடனே சைன் பண்ணி பங்கஜ்ட்ட கொடுத்துரு. பங்கஜ், யூ ஜஸ்ட் ஃபாலோ அப். ஐ நீட் டு லீவ் இமிடியட்லி. ஓகே சார், பை. அனு மேடம், சூர்யா சார் எப்போ வருவார்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க வெயிட் பண்றதுன்னா பண்ணுங்க. காஃபி டீ ஏதாவது அனுப்புவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார். ஓகே. அம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்களோ மீராவோ யாரும் இல்லாதவங்க கிடையாதும்மா. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான். நான் இருக்க உங்களுக்கு எப்பவும் உங்க கூடவே இருப்பேம்மா. இப்ப என்ன சொல்றாங்க மீரா? மா, சார சும்மா தொந்தரவு பண்ணாத. வெயிட் மீரா, நீங்க சொல்லுங்கம்மா. மீரா என்ன சொல்றாங்க? யூ நோ மதர்ஸ். சார், அவங்க இப்படிதான் சார். ஒரு சில சமயம் ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிடுவாங்க. அதுவும் உங்களை பார்த்ததுல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க மீரா? அது சார், என்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை அட்வைஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேமா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சார், ஆபீஸ்னு இருந்துட்டா எனக்கு பின்னாடி அவளை கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்றாங்க சார். அம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் மீரா கிட்ட பேசுறேன். வரேம்மா. மீரா, நான் வெளியே வெயிட் பண்றேன். சார், கிரீன் டீ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், நீ உட்காரு. இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன் இதையெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்ச? மறைக்கணும்னு நினைச்சலாம், மறைக்கல சார். அப்படி நினைச்சிருந்தா இப்ப கூட நான் மறைச்சிருக்கலாம். ஒருவேளை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என் மேல இன்னும் கொஞ்சம் கருணையோட இருந்திருப்பீங்க. ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் போமீரான்னு சொல்லிருப்பீங்க, சிம்பத்தி காட்டியிருப்பீங்க. பட் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். ஆபீஸ் வேற, பர்சனல் லைஃப் வேறங்கிறது என்னோட பாலிசி சார். என் பர்சனல் லைஃப்ல இருக்கிற கஷ்டம் என்னோட மட்டும்தான் இருக்கணும். அதை இன்னொருத்தர் மேல சுமக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்லை சார். பர்சனல் லைஃபையும் ஆபீஸையும் போட்டு குழப்பிக்கிறது ப்ரொஃபஷனலிசம் கிடையாது சார். அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலா நாளையில இருந்து நீ எப்பவும் போல ஆபீஸ்க்கு வா. அது மட்டும் இல்ல, இனிமே என்னைக்கும் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸை விட்டு போகணும்னு நினைக்கவே நினைக்காத. Am I clear? ஷியோர் சார். இத்தனை நாள் நீ ஆபீஸ்க்கு வரும்போது அம்மாவை யார் பாத்துக்கிட்டாங்க? ஒரு ஹோம் நர்ஸ் இருந்தாங்க சார். நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பாவம் அம்மா, நான் எப்படா வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பாவம் சார். என்னால எல்லாருக்கும் கஷ்டம், நான் பூமிக்கு பாரம், அது இதுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. சீக்கிரம் என்ன கூட்டிட்டு போ கடவுளேன்னு போன அழுவாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். இதுல அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகலங்கிற பெரிய கவலை வேற. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போ, என் பாடு எப்படியோ போகட்டும்னு சொல்லுவாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் சார்.
இப்ப அந்த ஹோம் நர்ஸும் வரதில்ல. புது ஹோம் நர்ஸ பார்க்கணும். அவங்க செட் ஆகணும், அம்மாவுக்கும் பிடிக்கணும். இதையெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே மீரா. நம்ம ஆபீஸ் ஒரு குடும்பம் மாதிரின்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்ப கூட என்கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணலையா? ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங் மீரா, ஐ எம் தேர் ஃபார் யூ. ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. Fine, sir. I don't know what to say, sir. Thank you, sir. தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப சின்னதுன்னு மட்டும் புரியுது சார். எல்லாம் என் கையை விட்டு போயாச்சுங்கிற நேரத்துல நீங்க இங்க வந்தது, இப்படி சொல்றது ரொம்ப தேங்க்ஸ் சார். என் வாழ்க்கையில எனக்கு யாருமே இல்லைன்னு தோணிட்டே இருந்தது சார். தேங்க்ஸ் சார். Thank you so much. Yes, sharp 9:30. சார், போனை கட் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். ஐ எம் சாரி அனு. மீரா வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மாவை பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் டே நைட் ஒர்க் பண்றதுன்னா ரியலி ஷீ இஸ் கிரேட்.